கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலம் 17ஆம் சனி திருப்பலி வாசகங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு ஒரு முக்கியமான அழைப்பை தருகின்றன. அது உண்மைக்காக நிற்பது, இறைவனின் குரலுக்கு செவி கொடுப்பது, நம்பிக்கையில் உறுதியாக இருப்பது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா மக்கள் தங்கள் வழிகளையும் செயல்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று துணிச்சலுடன் அறிவிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் மக்களுக்கு பிடிக்கவில்லை. அவரை எதிர்த்து தண்டிக்க வேண்டும் என்று பலர் விரும்பினர். ஆனால் எரேமியா பயப்படவில்லை. ஏனெனில் அவர் தன் சொந்த வார்த்தையை அல்ல, ஆண்டவரின் வார்த்தையையே அறிவித்தார். அன்புள்ளவர்களே, இறைவனின் உண்மையை பேசும்போது சில நேரங்களில் எதிர்ப்புகளையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் உண்மைக்காக நிற்பவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. எரேமியாவுக்கு அக்கிக்காம் துணையாக இருந்தது போல இறைவன் தமக்கு சொந்தமானவர்களுக்கு சரியான நேரத்தில் உதவியை அனுப்புகிறார். இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானின் துணிச்சலான சாட்சியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் அரசனாகிய ஏரோதிடம் கூட தவறை சுட்டிக்காட்ட அஞ்சவில்லை. இது முறையல்ல என்று உண்மையை எடுத்துரைத்தார். அதன் காரணமாக துன்பத்தை சந்தித்தாலும் அவர் இறைவனுக்கு உண்மையுள்ள சாட்சியாக வாழ்ந்தார். ஏரோதின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக உள்ளது. மனிதர்களின் பாராட்டு, புகழ், பயம் ஆகியவற்றால் உண்மையை விட்டுவிடக்கூடாது. தவறான முடிவுகள் நம்மையும் பிறரையும் பாதிக்கக்கூடும். ஆனால் யோவானின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் தருகிறது. இறைவனுக்கு உண்மையாக வாழ்வதே மிகப்பெரிய வெற்றி. இன்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம். நான் இறைவனின் குரலை கேட்டு நடக்கிறேனா? உண்மையை சொல்லவும் சரியானதை செய்யவும் துணிவு உள்ளதா? மனிதர்களின் எண்ணங்களை விட இறைவனின் விருப்பத்திற்கு முக்கியம் கொடுக்கிறேனா? புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களும் இறைவனின் உண்மையையும் நற்செய்தியையும் மக்களுக்கு அறிவிப்பதில் தன்னை அர்ப்பணித்தவர். அவரை போல நாமும் இறைவனின் அன்பையும் உண்மையையும் வாழ்வில் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த திருப்பலி வாசகங்கள் வழியாக ஆண்டவரே, எங்களுக்கு உண்மையில் நிலைத்திருக்கவும் சோதனைகளில் தளராமல் உம்மை பின்பற்றவும் தேவையான அருளையும் துணிவையும் தாரும் என்று வேண்டுவோம். இந்த வேண்டுதலோடு இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்டு வாழ்வாக்குவோம். முதல் வாசகம். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 26ஆம் அதிகாரம் 11 முதல் 16 மற்றும் 24 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொல்வீர்களாகில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அக்கிக்காம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளை நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களை உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர்.
ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். ஏரோது யோவானின் தலையை வெட்டச் செய்தான். யோவானுடைய சீடர் வந்து இயேசுவிடம் அறிவித்தனர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 14ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடியவுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினன் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய சிந்தனை. இன்றைய வாசகங்கள் 2 விதமான முடிவுகளை படம் பிடித்து காட்டுகின்றன. முதல் முடிவு முதல் வாசகத்தில் தலைவர்களாலும் மக்களாலும் எடுக்கப்பட்ட முடிவு. இரண்டாவது முடிவு நற்செய்தியில் குறுநில மன்னன் ஏரோதால் எடுக்கப்பட்ட முடிவு. எரேமியா இறைவாக்கினர் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு சரியான பதிலை தந்தார். அவர் அளித்த விளக்கத்தை புரிந்து கொள்ள தலைவர்களும் மக்களும் நேரம் எடுத்து கொண்டனர். இறைவாக்கினரின் பதிலில் அர்த்தம் இருந்ததை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே தலைவர்களும் மக்களும் சரியான தீர்ப்பை வழங்கினார்கள். கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். நற்செய்தியில் வரும் ஏரோது ஏரோதியாளின் மகளின் ஆட்டத்தில் மயங்கி சற்றும் சிந்திக்க நேரம் எடுத்து கொள்ளாமல் யோவானின் தலையை வெட்டச் செய்தான். ஒரு முறை முடிவு எடுப்பதற்கு முன்னால் 10 முறை சிந்தித்து பார்ப்பது நல்லது. ஜெபம். அன்புள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எரேமியா இறைவாக்கினர் போலவும் திருமுழுக்கு யோவான் போலவும் உமது உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். மனிதர்களின் பயம், உலகத்தின் அழுத்தம், சோதனைகள் ஆகியவற்றால் உமது வழியை விட்டு விலகாமல் உமது குரலுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மனதை எங்களுக்கு தாரும். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் தவறான பாதைகள் இருந்தால் அவற்றை உணர்ந்து மாற்றிக்கொள்ளும் ஞானத்தை தாரும். எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உமக்கு ஏற்றவையாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உண்மையை பேசும்போது வரும் சிரமங்களை ஏற்றுக்கொள்ளும் துணிவை எங்களுக்கு தாரும். பிறர் என்ன சொல்வார்கள் என்ற பயத்தால் அல்ல, நீர் விரும்புவது என்ன என்பதை அறிந்து அதன்படி நடக்க எங்களை வழிநடத்தும். திருமுழுக்கு யோவானைப் போல எங்கள் குடும்பங்களில், பணியிடங்களில், சமுதாயத்தில் அன்பையும் நீதியையும் உண்மையையும் எடுத்துரைக்கும் நல்ல சாட்சிகளாக எங்களை மாற்றும். எங்கள் வாழ்வு உமது நற்செய்திக்கு சாட்சியாக இருக்க அருள் புரியும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். நோயால், துன்பத்தால், கவலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தாரும். எங்கள் குழந்தைகள், இளைஞர்கள் அனைவரையும் உமது ஞானத்தாலும் பாதுகாப்பாலும் நிரப்பும். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களின் பரிந்துரையால் இறை வார்த்தையை நேசிக்கும் இதயத்தையும் ஜெபத்தில் நிலைத்திருக்கும் ஆவியையும் எங்களுக்கு வழங்கும். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உமது அன்பில் நிலைத்திருந்து உண்மையை வாழ்ந்து பிறருக்கு ஒளியாக இருக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி.